மிதிலையின் வயல்களில் உளத்தியரின் கண்ணொளியை மீனென எண்ணி நாரை நாணிற்று. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் சிவபெருமான் செஞ்சடையில் பொங்கி வரும் புனித கங்கையைப் போல பொன்னியைப் போன்ற ஒரு பேரழகியை கண்டனர். விஸ்வாமித்திர முனிவரும் ராமனும் இலக்குவனும். கங்கையின் புனிதம் தவழும் அவ்விடத்தில் அவர்களின் பயணத்தின் ஒரு பகுதி நிறைவுற்றது. அடுத்து எங்கு செல்கிறார்கள்? என்ன காட்சியை காண்கிறார்கள்? கம்பர் தனது கவித்திரத்தால் ஒரு அற்புத காட்சியை நம் கண்முன்னே விரிக்கிறார். கேளுங்கள். பள்ளி நீங்கிய பங்கைய பழன நல்நாரை வெள்ளவான்களை களைவுறும் கடைசியர் மிளிர்ந்த கள்ளவாள் நெடுங்கண் நிழல் கயல் எனக் கருதா அள்ளி நானுறும் அகன் பனைமிதிலை நாடு அணைந்தார். அன்பர்களே, கம்பரின் கவித்திறன் எத்துணை ஆழமானது, எத்துணை அழகு வாய்ந்தது என்பதை இப்பாடலில் நாம் உணரலாம். மூவரும் கங்கை நதியை கடந்து மிதிலை நாட்டை நோக்கி பயணிக்கிறார்கள். மிதிலையின் வயல்வெளிகள் அத்தனை செழிப்புடன் காட்சியளிக்கின்றன. பள்ளி நீங்கிய பங்கைய பழன நல் நாரை. கண்களை மூடி கற்பனை செய்யுங்கள். பொழுது மெல்ல புலர்கிறது. மிதிலை நாட்டின் பறந்து விரிந்த வயல்வெளிகள் எங்கும் செழித்து வளர்ந்த தாமரை மலர்களுடன் காட்சியளிக்கின்றன. பங்கைய பழனம் என்றால் தாமரை மலர்ந்த வயல்கள் என்று பொருள். அங்கு ஒரு நல் நாரை, அதாவது அழகிய வெண்ணிற நாரை இப்பதான் தன்னுடைய உறக்கத்திலிருந்து விழித்தெழுகிறது. பள்ளி நீங்கிய, இன்னும் முழுமையாய் விழிப்பு தராத அதன் கண்கள் சுற்றும் முற்றும் பார்க்கின்றன. அது உணவை தேடுகிறது. வெள்ளவான் களை களைவுறும், கடைசியர் மிளிர்ந்த. அதே வயலில் உழைப்பின் சாரம் மிகுந்த கடைசியர், அதாவது உழத்தியர்கள் களையெடுக்க வந்திருக்கிறார்கள். செழித்து வளர்ந்த வயலில் வெள்ளவான் களை, அதாவது வெள்ளம் போல் நிறைந்த களைகளை, அவை நீர்க்களைகளாயிருக்கலாம் அல்லது தாமரையே களை போல் செழித்திருக்கலாம். அவற்றை அவர்கள் களைவுறும் பிடுங்கி எரிகிறார்கள். இந்த கடைசியரின் கண்கள் அவ்வளவு மிளிர்ந்த, அதாவது ஒளியுடன் களிப்புடன் அழகாக பிரகாசிக்கின்றன. கள்ளவாள் நெடுங்கண் நிழல். கயல் எனக் கருதா. இங்குதான் கம்பர் தன் உச்சபட்ச கற்பனையை விரிக்கிறார். அந்த கடைசியரின் கண்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? கள்ளவாள் நெடுங்கண். கள்ள என்றால் உள்ளத்தை கவரும் மயக்கும் அழகு. வாள் என்றால் ஒளி வீசும் கூர்மையான. நெடுங்கண் என்றால் நீண்ட அழகிய கண்கள். ஆம், ஆண்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் நீண்ட ஒளி வீசும் அந்த அழகிய கண்களின் நிழல், அவற்றின் பிம்பம் வயலின் தெளிந்த நீரில் விழுகிறது. பாதி உறக்கத்தில் விழித்தெழும் அந்த கள்ளமில்லா நாரை அந்த கண்களின் பிம்பத்தை என்னவென்று நினைக்கிறது? கயல் எனக் கருதா. ஆம், துள்ளி விளையாடும் கயல் மீன்கள் என்று தவறுதலாக நினைத்து கொள்கிறது. அள்ளி நானுறும் அகன் பனை மிதிலை நாடு அணைந்தார். ஐயோ பாவம் அந்த கள்ளமில்லா நாரை. மீன்கள் என்று எண்ணி வேகமாக குனிந்து தன் அலகால் அள்ளி, அதாவது அந்த கண்களின் நிழலை தொட்டு பார்க்கிறது. ஆனால் அங்கே மீன் இல்லையே, வெறும் தண்ணீர்தானே. அடடா, தான் மீன் என்று நினைத்தது ஒரு நிழல்தானே என்று உணர்ந்ததும் அந்த நாரை நானுறும் வெட்கத்தால் தலைகுனிகிறது. அங்கே வேறு யாருமில்லை என்றாலும் தன் அறியாமையை எண்ணி நாணமடைகிறது. இப்படிப்பட்ட மனதை மயக்கும் அழகும் செழிப்பும் நிறைந்த ஒரு பறவை கூட தன் தவறுக்கு நாணமடையும் தூய்மையும் கொண்ட அகன்பனை பரந்த வயல்வெளிகள் சூழ்ந்த மிதிலை நாடு அணைந்தார். ஆம், ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் இப்படிப்பட்ட அற்புதமான வளமிக்க மிதிலையின் மண்ணில் காலடி எடுத்து வைத்தார்கள். என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு கவிநயம்! கம்பர் ஒரே பாடலில் மிதிலையின் இயற்கை அழகையும் அதன் மக்களின் உழைப்பையும் அங்கே வாழும் உயிரினங்களின் இயல்பையும் எத்தனை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் பாருங்கள். இந்த நாணமுறும் நாரையின் காட்சி மிதிலையின் தூய்மைக்கும் கள்ளமில்லா அழகுக்கும் ஒரு சான்று. இப்படிப்பட்ட மிதிலை நகரின் சோலைகளுக்குள் மூவரும் நுழைகிறார்கள். அந்த சோலைகளின் எழில் எப்படி இருந்தன? அடுத்த பாடலில் கண்டு வியப்போம்.